ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விதமான வெஜிடபிள் சூப் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான இந்த வெஜிடபிள் சூப்பை நம்ம வீட்லேயே சுலபமாக செய்யலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நைட்டு டின்னருக்கு ஃபுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த வெஜிடபிள் சூப்பை எடுத்துக்கலாம். இதனால் உங்கள் வெயிட் சீக்கிரமாகவே குறையும். இப்போ வாங்க அந்த வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கர்ல நம்ம ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமா கேபேஜ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுல ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாட்டி நீங்க சாதாரண ஆனியனே சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 3 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். 3 அல்லது 4 கப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கணும். அதுக்கப்புறமா 15 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே வச்சுருக்கணும். இப்போ குக்கரில் வெஜிடபிள் ஸ்டாக் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம சூப்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பில் நம்ம சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணணும். அதுக்கு நான் இன்னைக்கு சாப்பர் யூஸ் பண்ணுறேன். நான் வச்சுருக்கிறது பட்டர்ஃப்ளையோட சாப்பர். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ், இதை விட சின்ன சைஸ் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 பிளேடு இருக்குது. இந்த பிளேடு எல்லாமே நல்ல ஷார்ப்பாக இருக்குது. அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நம்ம காலையில் நேரம் ரொம்ப மிஸ்ஸியாக இருப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கையால் கட் பண்ணுறதை விட இதில் கட் பண்ணும்போது ரொம்பவே நம்மளோட டைம் சேவ் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு இதில் கேரட்டை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே கேரட் எல்லாம் நல்லா சாப் ஆயிருக்கு பாருங்க. இன்னும் கூட உங்களுக்கு ஃபைனாக சாப் பண்ணணும்னா நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். நல்லாவே இதில் சாப் ஆகுது. இப்போ கேரட் நல்லா சாப் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையால் கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஈஸியாக வேலை முடியுது. அடுத்தது இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதையும் சாப்பரில் போட்டுடலாம். இப்போ 1 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா சாப் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த சாப்பரில் நம்ம பொரியலுக்கு தேவையான பீட்ரூட்டு, அப்புறமா குழம்புக்கு தேவையான தக்காளி, இது எல்லாமே நம்ம இந்த சாப்பரில் கட் பண்ணி எடுக்க முடியும். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்குது. சூப்புக்கு தேவையான காயெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. குக்கர் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம். சிம்மில் வைக்கும்போது சில சமயம் உங்களுக்கு 1-2 விசில் வரும், அதனால பரவாயில்ல. இப்போ குக்கரில் ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். குக்கர் திறக்கும் போதே நல்ல வாசனை வருது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காயை நீங்கள் ஏதாவது குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரண தண்ணியில் கூட சூப்பு பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் பண்ணிட்டு சூப் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் டயட்டிங்கில் இருக்கிறதா இருந்தால் இந்த பட்டருக்கு பதிலாக ஒலிவ் ஆயிலோ அல்லது குக்கிங் ஆயிலோ சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வாசனை வரும்போது நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சாப் பண்ணி எடுத்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆனியன் ஓரளவுக்கு வதங்கணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததான் இதில் நான் மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங்
ஆனியன் மஷ்ரூம் எல்லாம் இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு நம்ம தாராளமாக வெஜிடபிள் சூப் செய்யலாம். சூப்பில் வந்து உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், அல்லது கேப்சிகம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கீரை வாங்குவீங்கள்ல, அந்த கீரை தண்டை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். அடுத்ததாக இதில் 2 சின்ன கேரட்டை சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 6-7 பீன்ஸை ஃபைனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸை வந்து நான் சாப்பரில் போடல, ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஈவனாக அது சாப் ஆகாது. அதனால கேரட் பீன்ஸ் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஓவராக நம்ம வதக்கக்கூடாது. அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள் ஸ்டாக்கு இதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு தண்ணியை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ சூப்புக்கு தேவையான உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் பண்ணும்போது அதில் கொஞ்சம் சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் பீன்ஸ் எல்லாம் ஒரு பாதி அளவு குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம கேபேஜ் சேர்க்க போகிறோம். கேபேஜ் வந்து நமக்கு ஓவராக குக் ஆகக்கூடாது, அதுக்காக தான் நம்ம இதை கடைசியாக சேர்க்குறோம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தோம்னா சூப்பில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ மறுபடியும் 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. காயெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது சூப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காய் வரும். இப்போ கடைசியா இதுல 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமா மல்லி இலை, சூப் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் வரப்போகுது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால சளி, இருமல் தொந்தரவெல்லாம் வரும். இந்த மாதிரி நம்ம சூப்பெல்லாம் அடிக்கடி எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. சூப்புக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் தேவைன்னு நினைச்சீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு எதுவுமே சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.